ஓம் ஸ்ரீதார நேயர்களுக்கு வணக்கம். தினமுமே நம்ம வீட்டில் கற்பூரம் ஏற்றணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? பூஜை காலங்களில் நம்ம கற்பூரம் ஏற்றுவோம், பட் அதோடு அப்படியே விட்டுடுவோம். சாயந்தரத்துலேயும் நம்ம கற்பூரம் ஏற்றுற பழக்கம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, கற்பூரம் ஏற்றிட்டு வீட்டை சுற்றி காமிப்பாங்க சில பேர். நம்ம என்ன பண்ணுவோம், வெறும்னா வீட்டுக்கு பூஜை ரூமில் மட்டும் செஞ்சுட்டு விட்டுடுவோம் இல்லையா? அப்படி இல்லாமல் சாயந்தரத்தில் கற்பூரம் ஏற்றிட்டு வீட்டை சுற்றி சர்க்குலர் மோஷன் சொல்லுவாங்க. இந்த சி எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்குலராக வரும், ரவுண்டாக அப்படியே வீட்டை சுற்றிட்டு காமிச்சிட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா ஓம் நமச்சிவாய சொன்னாலும் சரிதான். இல்லை நீங்கள் கட்டளை மாதிரி ஒரு உறுதி மொழி மாதிரி சொல்லலாம். இந்த எல்லா நெகட்டிவிட்டியும் இப்போவோட போச்சு அப்படின்னு சொன்னாலே பரவாயில்ல. யாரெல்லாம் எங்கள் மேலே கண்ணு வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களோ, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி யாருக்கு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் குடும்பத்தை பார்த்து பொறாமப்பட்டுட்டு கண்ணை வச்சுட்டு போகிறாங்களா, எல்லாமே இந்த நெருப்புலேயே பொசுங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு அப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். மனதுக்குள்ளே நினச்சிட்டே பண்ணாலே அது ஒர்க் அவுட் ஆகிடும். நீங்கள் பெருசாக மந்திரம் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தினமுமே சாயந்தரம் கற்பூரம் ஏற்றி வீட்டை சுற்றி காமிச்சா, முன்னாடிலாம் நம்ம ஞாபகம் சில வீட்டில் சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம், சாயந்தரத்தில் புகை போடுவாங்க, சாம்பிராணி நல்லா கமன்னு போடுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒன்று இந்த மஸ்கிட்டோ கொசு வருது அதனால பண்ணலாம். இன்னொன்று அது ஒரு ப்ராக்டிஸாக அவங்க வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த சாம்பிராணிலே போகும்னு. சாம்பிராணி போட முடியலங்க, அதை உட்காந்து நெருப்பு மூட்டி அது இந்த கோல் அதெல்லாம் பண்ணணும் எங்களால் முடியல அப்படின்னும்போது நீங்கள் கற்பூரம் காமிச்சாலே போதும், ரொம்ப அழகாக வேலை செய்யும். தினமுமே சாயந்தரம் அந்த கற்பூரத்தை வீட்டை சுற்றி காமிங்க. முடிஞ்ச வாரத்தில் 2 நாள் வந்து வெள்ளி செவ்வாயில் சாம்பிராணி புகை போடுங்க. அப்படி போடும்போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். நம்ம மேலே கண்ணு வைக்கிறது, அப்படியே ஒரு நான் பாரு இப்படி சாபம்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே வந்து போயிடும். அப்போ இந்த நெகட்டிவிட்டி ஏதாவது சாயந்தரம் நம்ம இதுக்குள்ளே வருது அப்படின்னு சில குழந்தைகளெல்லாம் சாயந்தரம் ஆனால் அழ ஆரம்பிச்சிருவாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து சாயந்தரம் விளக்கு வச்சுட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, விளக்கு வைக்கும் போது தான் அழுவாவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாது, ஏன்னா நெகட்டிவிட்டி ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிருக்கலாம். சம்டைம்ஸ் இந்த டேரோ ரீட் பண்ணுறவங்க வீட்டில் வந்து கரெக்டான பாதுகாப்பு இல்லாமல், கரெக்டான வழி நடத்த முடியாமல் இருக்கிறவங்க வந்து அதை டேரோ ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது கதவை திறந்து வச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே நல்லதும் வரும் கெட்டதும் வரும். அப்போது இந்த டேரோ படிக்கும்போதோ இல்லை இந்த மாதிரி அக்கல்ட் சயின்ஸ் படிக்கும்போதோ ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ ஒரு குரு வழிகாட்டுதல் இல்லாமல் பண்ணால் நல்லதும் வரும் கெட்ட ஸ்பிரிட்ஸும் வரும். அப்படி வரும்போது சிலதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே வீட்டிலே தங்கிடும். அதனால் அது வந்து நம்மளுடைய வீடை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் எது பண்ணாலும் ஒரு குருவின் வழிகாட்டுதலோடு குரு பரம்பரையோடு பண்ணதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். அப்போது நம்மளுடைய வீட்டில் தினமும் கற்பூரம் ஏற்றுறது, நீங்கள் ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா கடையிலையும் கற்பூரமோ சாம்பிராணியோ சாயந்தரத்தில் போடுறத பழக்கம் வச்சுக்கிட்டோன்னா கடையில் எல்லோரும் வருவாங்க. அவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது, அவங்க கூட என்ன வரும்னு தெரியாது, அவங்க என்ன தாட்ஸோடு வருவாங்கன்னு தெரியாது. அது எல்லாம் கூட கலந்து எழுந்து விடும் இல்லையா? அதனால் கற்பூரம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க எனக்கு ஈஸியாக வேணும் அப்படின்னா சாம்பிராணியோ இல்லை சேஜுன்னு ஒன்று இருக்குது, அதை காத்தி அந்த புகையை கூட போடலாம், அதுவும் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். பட் கற்பூரம் பெஸ்ட்டு, ஈஸி, அவைலபிள், எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது, நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடியது இல்லையா? அந்த கற்பூரத்தை காமிச்சாலே போதும், ஒரு நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும். ஸோ கடை வச்சுருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, சாயந்தரத்தில் ஒரு வாட்டி கற்பூரத்தை ஏற்றுது.